தலைமைச் செயலகத்துக்கு சட்டமன்றத்துக்கு வித்தியாசம். சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் போறாரு உட்கார்ந்து சாப்பிடுறாரு. பைத்தியம், அது தலைமைச் செயலகம் பைத்தியம். அங்கதான் சிஎம் இருப்பாரு, அங்க போய் பார்க்கணும். சட்டமன்றத்துல வந்து சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிடுறாரு. அந்த மாதிரி வீடியோ, அது மாதிரி போட்டோஸ் எல்லாம் ஜெனரேட் பண்ண தெரியுமா? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள்லாம் கிடையாது. அதே சட்டசபையில தான் இங்க ஒருத்தர் போய் சாப்பிட்டு இருக்காரு. இவரை மாத்தீங்களா யாருன்னா? இதை ஏஐல தான் நானும் பண்றேன், புரியுதா? இதை மக்கள் நம்புறாங்க. ஏதாவது டவுட் இருக்கா? அதை பிச்சு பேசுறாம நாங்க பண்ணிருப்போம். இந்த ஏஐ எங்களுக்கும் பண்ண தெரியும், அதை காட்டுறதுக்கு அதை உங்ககிட்ட சொல்றேன். இங்க நாங்களும் படிச்சவங்க தான், எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ண தெரியும் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அடிமையா தான் இருக்க தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதை தவிர உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒருத்தர் சொல்றான் கட்ட பஞ்சாயத்து பண்ணலான்றான், ஒருத்தன் என்னது சட்டமன்றம் தலைமைச் செயலகம்னு ஒருத்தன், இன்னொருத்தன் அதை விடலாம் டாப்பா போயிட்டான். நோ, தௌலத்தா சொல்றேன், நான் தௌலத்தா சொல்றேன்னா திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ, உதயநாத் தம்பினானா, உதயநாத் தம்பினானு அப்படின்ற. இப்ப என்ன பஞ்சாயத்து உனக்கு? உதயநாத் தம்பினா இப்ப என்ன பண்ணணும்? ஏதாவது உதயநாத் தம்பினா என்ன பண்ணணும்? பயம். கலைஞர் நீங்க சொல்ற மாதிரி பெரியாரின் பேரனா, கலைஞரின் தொண்ட உடன்பிறப்பான், பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, தளபதியின் போர்வாள், தௌலத் உதயண்ணாவின் தம்பி. இதுல என்னப்பா உனக்கு பெருமை? மத்ததெல்லாம் கூட ஏத்துக்கலாம், தளபதியின் போர்வாள் வரைக்கும் நீ மன்னிச்சிடலாம், சரி போர் விட்டுறலாம். அது என்ன தௌலத் உதயண்ணாவின் தம்பி? நாளை பின்ன உதயண்ணாவின் தம்பி தான் சிக்குவீங்க. ஐயா இந்த பக்கம் ராஜன் வகையராயா, இந்த பக்கம் உதயண்ணா வகையரா. இனிமே அப்படிதான் இருக்கு.